ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும். நம்ம இன்னைக்கு என்னோட குட்டி கார்டனை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 செடி வச்சுருக்கேன். என்னென்ன செடின்னு பார்த்துடலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான செடி பார்க்கணும். இந்த செடி பேர் ரணகல்லி. இது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். நம்ம வீட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வளர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நீங்க பார்த்தாலே தெரியும், இது கத்தாழைங்க. இது நாங்க தலை குளிக்கும் போது எங்க அம்மா இது தேய்ச்சி தாங்க குளிக்க சொல்லுவாங்க. அதனாலயே இது வீட்டுல வச்சிருக்குங்க. அடுத்தது இது சின்ன செடிங்க. நான் பச்சை பயிர் தூவி விட்டேன். அது இப்பதாங்க இவ்வளோவே முளைச்சிருக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, இது மணி பிளான்ட் செடி. நான் சும்மா வீட்டுக்கு அழகுக்காக வச்சிருக்கேங்க. அடுத்தது இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. இதுக்கு பேரு லிப்ஸ்டிக் பிளான்ட்டுங்க. இது இன்டோர் பிளான்ட்டா கூட வளர்த்துறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்ட கூப்பிட்றாங்க. இனிமேல் என்னால் வீடியோ எடுக்க வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஸோ அதனால் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நாங்கள் ஒரு நாள் விஜயமங்கலம் டு பெருந்தொரை பைபாஸில் இருக்கிற சுரபி நர்சரிக்கு தாங்க போயிருந்தோம். தோட்டத்துக்கு கொஞ்சம் ஃப்ரூட் செடியெல்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம். பட் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கடைசி இந்த 2 செடி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா ஊருக்கு போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பிளானை மாற்றியாச்சு. ஜஸ்ட் ஒரு விசிட் தான் போனோம், என்னென்ன மாதிரி செடியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸு, அதனுடைய தொட்டி, ஜாடியிலேருந்து பீங்கான்லேருந்து என்னென்ன நமக்கு டிசைன்ஸ் வேணுமோ எல்லா டிசைன்ஸ்லேயுமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குமே தனியாக அவங்க ரூம் போட்டிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து அந்த மண் வகை, அந்த தேங்காய் நார், அதிலிருந்து எல்லாமே, உரத்துலேருந்து அது யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது நியர் பக்கமாக அந்த பக்கம் உங்களுக்கு முக்கியமான செடி வேணும்னா நீங்கள் அங்கே விசிட் பண்ணலாம். ஸோ அப்படியே வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவுக்காக நான் எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுக்கலங்க. நேச்சுரலாக இப்போ வீடியோ எடுக்கிறப்ப என்ன வாய்ஸ் வருமோ அதுதான் வரும். ஸோ நிறைய பூச்செடி, நிறைய மரங்கள்லாம் இருந்ததுனால அதனோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனால் ஜஸ்ட் அப்படி என்ன நாங்கள் எடுத்தோமோ அதை அப்படியே நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி. ஆமாடோ. இது பூனை பாருங்க, பூனை பாத்துக்கிட்டு செடி. இதான் அந்த வாசனை வருது. இது பாரு, போகுது. பன்னீர் பன்னீர் புஷ்பம். மதா இதான் அந்த ஸ்கூல் இருக்குது. ஒன்று இருக்குது அங்கே. அங்கே இருக்குது. முள்ளா இல்ல, சுவையா இருக்கு. என்ன போகுது? பவுடர் பப்பு. இது பாருஜாக, அதெல்லாம் இட்லி போகும். இதெல்லாம் குஜேனியா இதெல்லாம் அழகு தான் வருதுங்க. வாங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பாருங்க. கண்டிப்பா அப்படின்னா அங்க பாருங்க, அந்த பர்பிள் கலர் மேல பர்பிள் கலர்ல கீழே கிரீன் கலர்ல இருக்கு. இங்க இதே சாமி செடி சாமி. இது வந்து கொளஞ்சுக்காயா லெம்சுக்காயா? அது புதுசா இருக்குங்க. அந்த சின்ன ஆனா ரொம்ப புளிக்கிற மாதிரி தான இருக்கு. சப்போட்டா செடி தான் வாங்கணும். ஒரு சப்போட்டா மரம் கூட இல்லை. ஊர் போகும்போது அதான் முன்னாடி காய் அத பாருங்களா, அது ஒரு ஷேப்பா இது
இது இந்த ஒரு மீன் மாதிரியே இருக்குது தானே. வீட்டில் வரலாம் ஆமாம் இது அதுதான் நானும் யோசித்தேன். இதுதான் வீட்டுக்கு வளர்த்துறதுக்கு நல்லா இருக்கும். ரித்தீஷா சரி எங்கள் அம்மாவை பார்த்து சரி அங்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்கா. இருங்க போகலாம் எனக்கு வீடியோவுக்கு வேணுமில்ல. எங்க இது என்னங்க அகத்திப்பூ இந்த கலரில் இருக்கு, இந்த கலர்ல தான் சூப்பராக இருக்கானா. காட்டு வேடியில் எல்லாம் தங்கம் இதே உடம்பது. என்ன அது இந்த பர்பிள் கலர்ல இருக்கும்ல லீஃப் கூட. பலாக்காய் ஏங்கண்ணா பலாக்காய் பிளாங்க தேன் பழம். செடி தானுங்க. இது என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இதை பாருங்க, லீஃபே திக்கா இருக்குது. பழம் மாதிரி இருக்குதா இது. இந்த காஞ்ச போன திராட்சையில இருக்கு. அது தொட்டுறது. இது எங்க ஸ்கூல்லே அத்தனை மரம் இருக்கு. ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ணாது. அரே பாவம் சூப்பராக இருக்குது பாரு இந்த செடி. ஆ ம் ம் சொல்லுடா. ம்